வந்துட்டோம் மக்களே, பக்கத்தில் வந்துட்டோம். அந்த வில்லேஜ் டைப் ஆஃப் இது போட்டிருந்தாங்க, டூரிஸ்ட் அட்ராக்ஷன் சொல்லி பார்க்கலாம். பாருங்கள் வந்தாச்சுங்க. இதுதாங்க அந்த ஹண்டர் வாசர் வில்லேஜ் அப்படி சொல்லிட்டு அது ஒரு வில்லேஜ் செட்டப்லேயே இருக்குங்க. நம்ம ஹிந்து தான் இருந்தாலும் நமக்கு எம்மதமும் சம்மதம், எல்லா கடவுளும் கடவுள் தான் நமக்கு. அதனால் அவரையும் வணங்கிட்டு ஹலோ மக்களே, வெல்கம் டு ஜேர்னி வித் ஜே. இப்போ நம்ம போன வீடியோட தொடர்ச்சியில் இருக்கோம். என்ன வீடியோ ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஆமாங்க, ஹண்டர் வாசர் வில்லேஜுக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். ஓகே, போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அதோட நம்ம கண்டினியூஷன் தான் அப்படி போயிட்டுருக்கு. நான் ரொம்ப லென்த்தாக போச்சு இல்லையா போன வீடியோ, அதனால் அதை அப்படியே நம்ம கட் பண்ணிட்டோம். வாங்க அப்படி பார்க்கலாம். இந்த ஏரியா வந்து என்னென்னா ரொம்ப வந்து ஒரு என்ன சொல்கிறது, நெருக்கடியான ஏரியா மாதிரி தாங்க இருந்துச்சு. ரொம்ப வந்து அந்த இடத்துக்கு போகிறதுக்கு எனக்கே நிறைய இடம் கன்ஃபியூஸ் ஆகி போச்சு. இன்னொரு சிக்கல் போயிட்டுருக்கு. என்னென்னா வந்து எனக்கு வந்து ஒய்ஃபை ப்ராப்ளம் ஆகிட்டே இருக்குது. ஆமாங்க, அதை விடுங்க, அதை நம்ம அப்புறம் பேசிக்குவோங்க. பாருங்கள் வந்தாச்சுங்க. இதுதாங்க அந்த ஹண்டர் வாசர் வில்லேஜ் அப்படி சொல்லிட்டு அது ஒரு வில்லேஜ் செட்டப்லேயே இருக்குங்க. ஓகே, இங்கே இந்த சைடில் பாருங்கள், எல்லாமே நீங்கள் ஒரு டிஃப்ரெண்ட்டாகவே அங்கே லுக்கெல்லாம் பாருங்கள். இந்த சைடில் ரெட் கலர் ஸ்டோன்ஸு, இதில் வந்து நம்ம கல் இந்த மாதிரி வச்சுருக்காங்க. இதை வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு காம்பினேஷனில் வச்சுருப்பாங்க இந்த ஏரியாவை பார்க்குறதுக்கு. அப்படியே நீங்கள் பாருங்கள் இந்த ஏரியா. இதுக்கு தான் இந்த ஏரியா ரொம்ப ஃபேமஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஆனால் நமக்கு வந்து அந்த அளவுக்கு ஃபேமஸ் தான் தெரியுதா அது தெரில, நீங்கள் தான் சொல்லணும். நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். இதில் உள்ளே போகிறோம் பாருங்கள். இது வந்து அந்த ஒரு பில்டிங் போட்டு ஹண்டர் வாசர் வில்லேஜ்னு சொல்லி போட்டு அதுக்குள்ளே ஏகப்பட்ட கடைகள் இருக்குது. கொஞ்சம் பிளிக் ஆகுது, வேறு ஒன்றும் பண்ண முடியலை, லைட் கண்ட்ரோல் மீறி போச்சு. அதனால் இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள், ஓரளவு மேனேஜபிளாக இருக்கும். இந்த பார்த்தீங்களா, எல்லாமே வந்து கடைகள் வந்து ஏகப்பட்ட கடைகள், சின்ன சின்ன குட்டியூண்டு நம்ம இந்த பாரிஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி குட்டியூண்டு கடைகள் அங்கே நிறையா இருக்குது. இங்கே பார் இருக்குள்ள எல்லாமே ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதுக்கு உண்டான இடமாவும் வச்சுருக்காங்க. நீங்கள் சின்ன சின்ன திங்ஸ் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். வியன்னா வந்துட்டு போனதுக்கு அடையாளமாக ஏதாவது வேணுன்னா கூட அதுவும் நீங்கள் இங்கே வாங்கிக்கலாம். நல்லா இருக்குது. ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வில்லேஜ் பேட்டர்னில் நமக்கு ஒரு தீமில் பண்ணியிருக்காங்க. வில்லேஜ் கேலரி, வில்லேஜில் என்னென்ன இருக்கோ அது வச்சுருக்காங்களா? ஆமாம், அது அடுத்த வேறு பேட்டர்ன் ஐட்டங்கள் எல்லாமே வச்சுருக்காங்க. அப்படியே நம்ம வந்த வெளியே போயிட்டுருக்கோம். இங்கே ஃபுட் எல்லாமே உள்ளே வச்சுருக்காங்க, ஃபுட் ஷாப்பும் இருக்குது. அப்படியே வெளியே பார்த்தோன்னா இந்த இடத்த வந்து அந்த ஆப்போசிட்டில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்த வந்து நிறைய இடத்துல வந்து இந்த டூரிஸ்ட் அட்ராக்ஷன் வியானாவில் வந்து இதுதான் காமிக்கிறாங்க. அதை பாருங்கள், பசங்க ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, ஜாலியாக. இந்த கலர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே கூட போன வீடியோவில் ஒரு கலர் இருந்ததில்ல, அது இங்கே இந்த பில்டிங்லேயே பண்ணியிருக்காங்க. இது கொஞ்சம் இப்போ பழசாயிருச்சு, புதுசாக இருக்கும்போது ரொம்ப ஒரு கலர்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் நிறைய ஃபோட்டோஸில் வருது. அப்படி ஒன்றும் விசேஷமாக இல்லை, ஏதோ 4 பெயிண்ட் வந்து எல்லோ ப்ளூ அடித்து வச்சுட்டு இது ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷன் சொல்கிறாங்க, என்னன்னு தெரியல. சரி, ஓகே. இந்த பாருங்கள், கீழே கூட இதில் ஒட்டியிருக்காங்க பாருங்கள், அந்த இதில் கூட இந்த பில்லரில். இதுதான் ஹண்டர் வாசர் வில்லேஜ். நானும் சரி என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துடலான்னு சொல்லி இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஏரியாவை இங்கே பாருங்கள், பாலடைஞ்ச ஒரு நம்ம ஊர் புதர் மாதிரியே இருக்கா. நம்ம ஒரு த்ரில்லான ஒரு ஹாரர் மூவி எடுத்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி வச்சுருக்காங்களா, அதுதான் ஹண்டர் வில்லேஜா. இந்த ஸ்க்ரீனில் இருக்குது பார்த்தீங்களா அந்த ஹண்டர் வில்லேஜை பற்றி. போகலாம் நம்ம. அப்படியே வந்து நம்ம அந்த சிட்டி சென்டர் இருக்கு இல்லையா, அங்கே போகலாம். போயிட்டு அப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு ஒரு ரூம் போயிட்டு நாளைக்கு காலையில் ட்ரெயினில், அதனால் அடுத்தடுத்த வேலைகளை பார்க்க ஆரம்பிப்போம். ஓகேங்களா, போகலாம் வாங்க. இப்போ நம்ம என்னென்னா நம்ம முடிச்சாச்சுங்க, ஹண்டர் வில்லேஜ் முடிச்சுட்டு இங்கே வந்தாச்சு. இப்போ வந்து இதுதான் அந்த
பஸ்ஸு சொன்னல, நம்ம சிட்டி ஃபுல்லாக சுற்றி பார்க்குற பஸ்ஸு, எனக்கு இப்போ வந்து என்னோடய நெட்டு ஒர்க் ஆகலை. நெட் ஒர்க் ஆகலைன்னா என்ன சொல்கிறது, திடீர்னு ஒரு இடத்துல கொண்டு விட்டு கண்ணை கட்டினா எப்படி இருக்கும், அந்த மாதிரி நம்ம இங்கேருந்து எங்கே சென்ட்ரல் போனோன்னா இப்போ பஸ்ஸு செக் பண்ணுறதுக்கு நெட் இல்லை ஏதாவது ஒரு ஹோட்டல் எங்கேயாவது வைஃபை ஃப்ரீயாக இருக்கையில் போகணும். இதில் வைஃபை போட்டிருக்கு. அதனால் என்ன பண்ணலாம், சரி ஓகே பேசாமல் அந்த பஸ்ஸில் போயிடலாமா, ஏன்னா இதுக்குண்டான டிக்கெட் எடுக்கலை, இதுக்குண்டான டிக்கெட் எடுப்போமா இல்லை வந்து இதில் போயிடலாமா அப்படின்னு சொல்லி இப்போ நான் ஒரு மிகப்பெரிய டவுட்டில் இருந்துட்டுருக்கேன். இல்லை நான் எடுத்த டிக்கெட் இதில் செல்லுமா, அதுவும் நான் கேட்கணும், அது இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாமா அதுவும் தெரியலை. அதனால் சரி ஓகே அப்படி சொல்லிட்டு ஒரு வழியாக குழப்படியாக என்ன பண்ணிட்டேன்னா, நான் அதுக்கு முன்னாடி நடந்த எதையுமே நான் வீடியோ எடுக்கலை. ஏன்னா அந்த பஸ்ஸில் தான் நான் வந்து இறங்கியாச்சு. இதில் என்ன ஒரு பியூட்டி நடந்துச்சுன்னா, நான் வந்து அப்படியே நின்றுட்டுருக்கேன், நெட்டு ட்ரை பண்ணுறேன். ஏன்னா நான் வந்து ரீசார்ஜ் பண்ணால் கூட என்னால் முடியாது. நான் ஏர்டெல் தான் நான் இது பண்ணேன். ஏர்டெல் இங்கே உள்ள சிம்மு வந்து எனக்கு சில இடத்துல ஒர்க் ஆகலை. 5 GB ஏதோ கொடுத்தானுங்க, காலியாச்சு. நம்ம ஏர்டெல் வந்து ஆல்மோஸ்ட் 3000 சம்திங் ஏதோ போட்டேன், அதுவும் டக்குன்னு காலி ஆயிடுச்சு. இப்போது வர முடியாமல் டக்குன்னு அந்த பஸ்ஸு வந்து நினச்சி ஏறி உட்காந்துட்டேங்க. உட்காந்தா அது என்ன பண்ணுச்சுன்னா ஒரு சூப்பர் விஷயம் பண்ணுச்சு. நம்ம எங்கே போகணுமோ அங்கேயே கொண்டாந்து விட்டுருச்சிங்க. இது வந்து காட் கிரேஸில் சான்ஸ் இல்லை. அப்படி வந்து இறங்கிட்டு இப்போ நம்ம வந்து நேராக இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னா அந்த சென்ட்ரல் வந்துட்டோம் இல்லையா, சிட்டி சென்டர் பக்கத்தில் ஒரு சர்ச் ஒன்று இருக்குது, நான் சொன்னேன் இல்லையா. அந்த சர்ச்சில் மேலே போயிட்டு இந்த சிட்டியை அப்படி அழகாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இந்த சிட்டி இந்த சென்டர் எவ்வளோ அழகாக இருக்கும் இந்த ஏரியாலாம், இதை மாதிரியே அதிலிருந்து நம்ம இந்த சிட்டியை பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். சான்ஸே இல்லை, சூப்பராக இருக்கும். அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த சர்ச்சோட பேர் என்னென்னா மார்வல் ஸ்டீபன் கத்தட்ரல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, மார்வல் ஸ்டீபன் கத்தட்ரல் சர்ச்சுன்னு சொல்கிறாங்க. நம்ம அங்கே தான் போயிட்டுருக்கோம். அங்கே போகிற வழியில் இந்த மக்கள் கூட்டம், இது எல்லாம் வந்து யூரோப் கண்ட்ரீஸில் இவ்வளோ கூட்டத்தை பார்க்குறதே அரிதுங்க. இங்கே வந்து சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. ஏன்னா எல்லாமே டூரிஸ்ட் மேக்ஸிமம். இந்த வண்டி வச்சுருக்காங்க பாருங்கள், குதிரை வண்டி இல்லையா இங்கே. அதனால் வந்து அந்த குதிரைகள் வர போகிறதுக்கெல்லாம் நிறைய தண்ணி அடித்து வச்சுருக்காங்க. இது நிறைய இருக்குது. இங்கே பாருங்கள், பக்கெட்லாம் இருக்கா, டியூபெல்லாம் போட்டு தண்ணியெல்லாம் அடித்து இந்த ஏரியாவே குழுன்னு வச்சுருக்காங்க. இந்த வண்டி எடுக்கன்னா கூட நம்ம வந்து காசு பே பண்ணிவிட்டு அப்படியே நம்ம போகலாம். போயிட்டு இந்த சிட்டி ஃபுல்லாக சுற்றி காமிக்கிறாங்க. சிட்டி ஃபுல்லாக மீன்ஸ் வந்து இந்த சிட்டி சென்டர் ஏரியா ஃபுல்லாக சுற்றி காமிக்கிறாங்க. நம்ம ஜாலியாக உட்காந்துட்டு, நிறைய பேர் அதான் சொன்னல, அந்த ட்ரிங்க் பண்ணிகிட்டே கூட அப்படியே ஜாலியாக சுற்றிட்டே வராங்க இதில். ஓகே, நிறையா மக்கள் அந்த மாதிரி ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகிறாங்க. அங்கே பாருங்கள் மக்கள் எல்லாமே. இந்த ஏரியா நல்லா ஹேப்பனிங்காக இருக்குது, ரொம்ப நல்லா இருந்துச்சு. மக்கள் நடமாட்டம் அதிகரிச்சு. இதாங்க அந்த சர்ச்சு வந்து மார்வல் ஸ்டீபன் கத்தட்ரல் சொல்கிறோம்ல, அந்த சர்ச்சு. இதில் நம்ம மேலே போகலாம். மேலே போகிறதுக்கு உள்ள சர்ச்சுக்குள்ளே போயிட்டு லெஃப்ட் சைடில் வந்து நம்ம வந்து டிக்கெட் எடுக்கணும். டிக்கெட் எடுத்தால் மேலே வந்து ஒரு 2 ஃப்ளோர் மாதிரி அவங்க அலோவ் பண்ணுறாங்க. இதுவும் ஒன் ஆஃப் த டூரிஸ்ட் பிளேஸ்ன்னு வச்சுங்களேன், டூரிஸ்ட் அட்ராக்ஷன். அதே மாதிரி நமக்கு மதத்து மேலே மிகவும் நம்பிக்கை உள்ளவங்க, எல்லா மதத்தையும் மதிக்கிறவங்களும் இந்த சர்ச்சில் போயிட்டு நம்மளோட ஆண்டவனை நினச்சிக்கிட்டு வணங்கிட்டு அப்படியே இந்த ஏரியாவை சுற்றி பார்த்தோன்னு வச்சுங்களேன், எதாவது நம்ம பிடிச்ச ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டுட்டு ஜாலியாக வர்றதுக்கு ரொம்ப நல்ல இடம் இது. ஏன்னா எல்லா வகையான ஃபுட்டும் கிடைக்கிது. பக்கத்துலேயே மெக்கி இருக்குது, நாங்கள் தான் சாப்பிட்டேன். அதனால் எல்லா இடமும் இந்த ஏரியா இருக்குது. அதே மாதிரி ஒன்று சொல்லணுங்க, இங்கே உள்ள மக்கள் இருக்காங்களே, ஆஸ்ட்ரியா மக்கள், அவங்க தன்னை வந்து பராமரிக்கிறதுல, செல்ஃப் பராமரிப்புன்னு சொல்லுவோம் இல்லையா, அதில் வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்களாம். தன்னை வந்து நல்லா பார்த்துக்கணும், தன்னை வந்து நல்லா எப்போவுமே அழகாக காமிச்சிக்கணும், அந்த விஷயத்தில் ரொம்ப ஈடுபாடு உள்ள மக்களாக இருப்பாங்களாம். இது தாங்க அந்த சர்ச்சு. பாருங்கள், இல்லை எவ்வளோ அழகாக இருக்குல்ல, பிரம்மாண்டமாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. சான்ஸ் இல்லை, சூப்பராக இருக்குங்க. அப்படியே பாருங்கள், சான்ஸ் இல்லை. ஆண்டவர் இயேசு அப்படியே அந்த ஸ்ட்ரெயிட்டாக அங்கே தான் வச்சுருக்காங்க இந்த சிலை.
நம்ம இப்போ மேலே போகிறது அப்படி இந்த லெஃப்ட் சைடில் சொல்கிறாங்க. அங்கே போய் டிக்கெட் எடுத்துகிட்டு நம்ம மேலே போனோம். அது ஒரு லிஃப்ட் இருக்குது, ஒரு ரொம்ப சின்ன லிஃப்ட்டு. அதை நான் கேட்டுட்ருக்கேன். டிக்கெட் எடுத்தாச்சுங்க, 6 யூரோ மேலே போகிறதுக்கு. இப்போ வந்து வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆஹா, மேலே வந்துட்டோங்க. ஆமாம், அது ஒரு சின்ன லிஃப்ட்டு. அப்படி அதில் மேலே வந்துட்டோம். மேலே வந்துட்டு ஒரு 2 ஸ்டெப்பாக இருக்குது, நம்ம அதை பார்க்கலாம். அங்கே பாருங்கள், நீங்கள் பாருங்கள், இந்த வந்து சிட்டியோட வியூ பாருங்கள். உண்மையிலே சான்ஸ் இல்லை. இந்த சர்ச்சோட இந்த லெஃப்ட் சைடு இந்த சின்ன சின்ன ஸ்டோன் மாதிரி பதிச்சிருக்காங்களே, இது ரொம்ப ஃபேமஸ். நிறைய ஃபோட்டோஸில் நீங்கள் பார்க்க முடியும். வேணான்னு அடித்தாலே இந்த அட்ராக்ஷனில் வந்துடும். இந்த இதுதான் இந்த டைல்ஸ்ன்னு சொல்லுவோம்ல நம்ம, அதை வந்து அழகாக அந்த சின்ன சின்னதாக வந்து இது பண்ணியிருக்காங்க, ஸ்டிக் பண்ணியிருக்காங்க. இது வியன்னாவோட ஒரு முக்கியமான டூரிஸ்ட் அட்ராக்ஷனில் ஒரு மிக முக்கிய இடம். இதுக்கு மேலே போகலாம். போயிட்டு நான் உங்களுக்கு வந்து இங்கே இருந்து அந்த சிட்டி வியூ காமிக்கிறேன். அப்படி கீழே உள்ள ஸ்ட்ரீட் வியூவும் காமிக்கிறேன். பாருங்கள், மேலேருந்து அந்த ஸ்ட்ரீட் வியூ பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஆனால் மேலே நல்லா காற்றும் அடிக்குதுங்க, சூப்பராக இருக்குது. காற்று நல்லா அடிக்குது, ரொம்ப அருமையாக இருக்குது. பார்த்தீங்களா, பாருங்கள், அப்படி சிட்டி வியூ பாருங்கள். வாவ் அப்படி சொல்கிற மாதிரி இருக்கா, இல்லை வாவ் சொல்கிற மாதிரி இருக்கா? இல்லைங்க, நல்லா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஆனால் அந்த நம்ம கீழே பார்த்த அந்த பிரம்மாண்டமும் அங்கங்கே வந்து இப்போ உள்ள நியூ ட்ரெண்டுக்கு உண்டான பில்டிங்ஸ் அப்படி மிக்ஸ் ஆகி இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் வந்து நல்லா இருக்குது. இந்த மாதிரி இந்த டெரக்கோட்டா கலர் சொல்லுவாங்களா, அந்த ஓடு இருந்தால் அது இருந்தாலே அழகு இல்லை. அது வந்து அந்த ஃபுல் டெரக்கோட்டா ஃபுல் இது வந்து நம்ம இத்தாலி இருக்கு இல்லையா, வெனிஸ், அங்கே வந்து வேறு லெவலில் இருக்கும். அது நம்ம அடுத்து போகிறோம்ல, அதையும் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இது இங்கேயே வந்து இந்த சிட்டி வந்து எல்லா பில்டிங்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 ஃப்ளோர் இருக்குங்க, 10 இருக்கும். அந்த 10 மாடி வந்து அழகாக வச்சுருக்காங்க. ஆனால் ஓல்டு டிசைனில் தான் வச்சுருக்காங்க. அது வந்து இங்கே தெரியல. சில சிட்டியில் சில வந்து கண்ட்ரியில் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்ககிட்ட பிளான் வாங்கணும், அந்த மாதிரி தான் கட்ட முடியும். அதை வந்து நம்ம இஷ்டத்துக்கு நம்ம டிசைனில் கட்ட முடியாது. அவங்களே பிளான் வச்சுருப்பாங்க, இந்த மாடல் தான் கட்ட முடியும்னு சொல்லி, அதுதான் கட்ட முடியும். அதே மாதிரி இவங்ககிட்ட அந்த பழமையான பில்டிங்கும் நிறையா இருக்குது, அந்த அரச காலத்தில் கட்டினது. ஏன்னா இப்போ கட்டியிருந்தாங்கன்னா ரோடு எல்லாமே பெருசாக போட்டிருப்பாங்க. ஆனால் வந்து அந்த காலத்தில் கட்டினதுனால பெரிய பெரிய பில்டிங்ஸாக இருக்குது. எடுத்துக்காட்டுக்கு இந்த பாருங்களேன், இந்த சர்ச்சை பாருங்கள், எவ்வளோ பெரிய சர்ச்சு, எவ்வளோ பெரிய கோபுரங்கள். இப்போ அந்த காலத்திலே கட்டியிருக்காங்கன்னா எவ்வளோ இதுக்காக மெனக்கட்டிருப்பாங்கல்ல, எவ்வளோ மக்களோட உழைப்பு இருக்கும்ல. இவ்வளோ பில்டிங் கட்ட நான் யோசிச்சு பாருங்கள். அந்த பேட்டர்னில் அந்த பாயிண்டில் யோசிச்சோன்னு வச்சிங்களேன், உண்மையிலே நிறையா உழைப்பாளிகள் இருந்திருக்காங்க. மிகப்பெரிய பெல் ஒன்று வச்சுருக்காங்க, மிகப்பெரிய மணி மேலே இருந்து பார்க்க அவ்வளோ பெருசாக இருந்துச்சு. அதை தொங்க வச்சுருக்காங்க சென்டரில். அந்த காலத்தில் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் இந்த வீடியோ முடித்ததுக்கப்புறம் வியன்னா வந்து முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் வந்து இங்கேருந்து வேட் கோஸ்ட்னு சொல்லி ஒரு ஏரியா, ஓகேங்களா. அங்கே வந்து ஹில்ஸ் ஆக்டிவிட்டீஸு, அங்கே உள்ள ஒரு லேக்கு, அது ஒரு க்ரூஸ் போகிறது எல்லாமே, அது வந்து வேறு ஒரு இயற்கை சூழ்ந்த ஒரு சீனரிக்கு இருக்கும். அங்கே தான் நம்ம போகிறோம். ஓகே, இதை நீங்கள் அப்படியே நான் எல்லா இடமும் காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். இதான் நம்ம லிஃப்ட்டு. நான் சொன்னேன் இல்லையா, சின்ன லிஃப்ட்டு, கேமரா கூட வைக்க இடம் இல்லை. அதனால் கீழே இருந்து இந்த மாதிரி எடுத்தேன். ஏன்னா 4 பேர் தான் மேக்ஸிமம் இருக்க முடியும். ஒரு அந்த லிஃப்ட் ஆப்ரேட்டர் அவரே பாதி இடத்த அடைச்சிக்கிறாரு. ஆள் அப்படி கொஞ்சம் இதாக இருந்தார். ஆனால் அவர் நல்லா ஜாலியாக பேசிகிட்டு இருந்தார், நல்ல கிண்டலாகவும் ஜாலியாகவும் பேசிகிட்டு இருந்தார். நம்ம அந்த லிஃப்ட்லேருந்து வந்தாச்சு. வந்துட்டு மறுபடி ஆண்டவனோட இடத்துக்கு வந்தாச்சு. வந்துட்டு அவரை அப்படி, நம்ம ஹிந்து தான் இருந்தாலும் நமக்கு எம்மதமும் சம்மதம், எல்லா கடவுளும் கடவுள் தான் நமக்கு. அதனால் அவரையும் வணங்கிட்டு அப்படியே அங்கேருந்து வெளியே வந்துட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்குவோம். ஜேர்னி வித் ஜே அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். டேக் கேர், பாய்.